ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிரான்ஸ்ல சமீப காலமா பாத்தீங்கன்னா வெப்பநிலையோட தாக்கம் அதிகரிச்சு மக்கள் எல்லாம் வந்து ஏர் கண்டிஷனர் ஏர் கூலர் வாங்குறதுக்காக ஷாப்பிங் மால்ஸா ஓடுறத நீங்க வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு வெயிலின் தாக்கம் தாங்க முடியாம டிராபிக் சிக்னல் வந்து உருகி காணொலி எல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா வைரலா போயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் எதோடைய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் நினோ அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. எல் நினோ அப்படின்னா என்னன்னா பசிபிக் பெருங்கடல்ல பூமத்திய ரேகைக்கு ஒட்டுன பகுதிகளில் ஏற்படுற கடல் நீர்ல ஏற்படுற வெப்பநிலையோட அதீத மாற்றம் அதிபயங்கரமான மாற்றம் தான் வந்து எல் நினோ அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சோ இந்த எல் நினோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் எல் நினோ அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த நிகழ்வு இதை விட டபுளா இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான் சூப்பர் எல் நினோ. சோ இந்த சூப்பர் எல் நினோ அப்படி இதனால என்ன நமக்கு பெரிய விளைவு வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல் நினோ வர்றதுனால வெப்பநிலை வழக்கத்தை விட ரொம்ப பயங்கரமா அதிகரிக்கும். ஸோ இதை அதிகரிக்கிறதுனால வறட்சி நிலவும், நீர் பற்றாக்குறை ஏற்படும், மின்சார பற்றாக்குறை ஏற்படும், இது மாதிரி பல விஷயங்கள் ஏற்படும். வறட்சி ஏற்படுறதுனால நமக்கு மின்சாரம் பற்றாக்குறை ஏற்படுறதுனால தொழிற்சாலைகள் மூடுவாங்க. தொழிற்சாலைகள் மூடனா நமக்கு பொருளாதாரம் சரியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நமக்கு ஏற்படும். இதுல இருந்து காத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எப்படி காத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்துற நீரா இருக்கட்டும், மின்சாரமா இருக்கட்டும், இதனுடைய அளவுக்கு அதிகமா பயன்படுத்தாம தேவைக்கான அளவுல மட்டும் இதெல்லாம் பயன்படுத்தி சேகரிச்சா மட்டும் மேக்சிமம் நம்ம இதுல இருந்து ஓவர் கம் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். இதான் வந்து வல்லுநர்களும் சொல்றாங்க. நாசா வந்து ரீசெண்டா வந்து சென்டினல்-6 ஒரு சேட்டலைட் அனுப்பியிருந்துச்சு. அந்த சேட்டலைட்டோட புகைப்படங்கள் வந்து இன்னைக்கு நெட்ல வந்து வைரலா போயிட்டு இருக்கு. சேட்டலைட் அனுப்பின பிக்சர்ஸ் படி பாத்தீங்கன்னா ரெட்டிஷான ஒரு பிக்சரை தான் நமக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுது. ஸோ அந்த விஷயம் என்ன சொல்ல வருதுன்னா, இதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும், குறிப்பா இந்தியாவில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதனால நம்மளுடைய தென்மேற்கு பருவமழைன்னு சொல்றது பயங்கரமா வந்து பாதிக்கப்படும். தமிழ்நாட்டில் இதுல விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படும். நம்மளால கொள்முதல் செய்ய முடியாது. நம்மளுடைய பொருளாதாரத்தை ரொம்பவே அடிவாங்கும். நம்ம ஆல்ரெடி 2020 ஒரு பேண்டமிக்கை பார்த்துருக்கோம். அதுல இருந்து ஓவர் கம்மிங் பண்ணி வந்துட்டோம். இதை விட அது டபுளான ஒரு விஷயம். அதனால நம்ம இதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது நம்மளோட கையில் தான் இருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ நெக்ஸ்ட் இதை தொடர்ந்து பதிவிடப்படும். ஸோ இந்த மாதிரி அப்டேட்டடான பொலிட்டிக்கல் நியூஸையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய்.